மீண்டும் ஒரு அடிமைத்தர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் ஃபாதர். வணக்கம். இன்றைய நாள் ஒரு புதிய ஒரு தலைப்போடு வந்திருக்கிறோம். என்னன்னு சொன்னா, மலையக மக்கள், அதாவது மலையக மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா 200 வருஷமா ஃபாதர் இன்னமும் காணி உரிமை இல்லாமலே இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன ஃபாதர்? உண்மையா இங்க பாருங்க, பிளேன் டீ குடிக்கிறேன், நல்ல டேஸ்டா இருக்கு. ஒவ்வொரு பிரபலியமான ஹோட்டல்லையும் இலங்கையில டீ குடிக்கிற ஒவ்வொரு இலங்கையர்களுக்கும் இந்த மக்களுடைய ஞாபகம் எப்பயும் வர வேணும். கிட்டத்தட்ட கேட்கப்பட்ட மாதிரி 200 வருஷங்கள் இந்த மக்கள் இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கு இந்த காணி சம்பந்தமான உரிமை பிரச்சனையாவே இருக்கு. 1931 டொனமுரியாப்பு வந்த நேரத்துல எல்லாருக்குமே வாக்குரிமை கொடுக்கப்பட்டது. அந்த கொடுக்கப்பட்ட வாக்குரிமையில மிக முக்கியமா மலையக தமிழர்களுக்கும் அது கிடைச்சதுனால இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் அவர்களுக்கு இருந்தது. ஏன் இது கிடைக்கலன்னு சொன்னா, உண்மையிலேயே நாங்க எடுக்கலன்னு தான் அர்த்தம். அது இருக்கிறத நம்ம எடுக்கலன்னு தான் அர்த்தம். என்னன்னு சொன்னா, இலங்கையில இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள், மலையக மக்கள் வாழக்கூடிய இடங்கள் எஸ்டேட் என்று சொல்லப்படுது. சிங்கள மக்கள் வாழக்கூடிய இடத்தை பக்கத்திலே இருக்கும் கவர்மெண்ட் சொல்றாங்க. உங்களுக்கு 2 விளங்குது. ஒரு பக்கம் எஸ்டேட் என்று சொல்லிட்டு வராங்க, அதே எஸ்டேட் பக்கத்துல இருக்கிற மக்கள் அதே எஸ்டேட் காணியில தான் இருக்கிறாங்க சிலர். ஆனா அவங்க இருக்கிறது கவர்மெண்ட் இருக்கு. ஏன் இந்த பாகுபாடு, இந்த பிரிவு என்று பாக்குற நேரம் உண்மையிலேயே திட்டமிட்டு இவர்கள் இலங்கையினுடைய மக்கள் இனங்களிலே திட்டமிட்டு இவர்களுக்கு இவ்விதமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தப்படுகிறது என்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 200 வருஷத்துல இனி ஏன் இது கிடைக்கலன்னு சொல்லி ஜிஎஸ்க்கு உட்பட்டு இருக்கு, ஏஜி ஆபீஸுக்கு உட்பட்டு இருக்கு, பிரதேச செயலகத்துக்கு உட்பட்டு இருக்கு. இவங்களுக்கு ஜனாதிபதியை தெரிவு செய்யறதுக்கான உரிமை இருக்கு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்ல இவங்க வாக்களிக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா மாகாண மட்டத்திலையும் வரக்கூடிய தேர்தல்கள்ல வாக்களிக்கிற இந்த மக்களுக்கு இன்னும் அவங்களுக்கான ஒரு காணி, ஒரு பத்திரம் இல்லை என்று சொல்லக்குள்ள இலங்கை அரசியல்வாதிகள், இலங்கை ஜனநாயக நாடு என்று சொல்ற நாடு தான் இதுல வெட்கப்படணும். ஏன்னா அந்த மக்களுக்கு இன்னும் கொடுக்கல என்று சொல்றது உலக நாடுகளோட பார்வையில ஒரு வெட்கக்கேடான விஷயம் என்று தான் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய நான் விரும்புறேன். இப்ப உங்களுக்கு அப்படி நான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, அதாவது அரசாங்கம் நமக்கு காணியை கொடுத்துருக்காங்களா, இல்லாட்டி கொடுத்து நாம பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோம்? அதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியால, இப்ப உங்களுக்கு தெரியும், அண்மையில கோட்டாபய ராஜபக்ச இன்னைக்கு உலக நாடே பேசுற அளவுக்கு மக்களால வாக்குரிமை கொடுத்து மக்களே அவர் துரத்தி அடிச்சிருக்காங்க, நீ ஜனாதிபதி வேணாடு சொல்லிட்டு. அப்ப நிறைவேற்று அதிகாரம் கொண்ட இது மக்களுக்கு இருக்கு. என்னைய பொறுத்தவரை நான் சொல்ல முடியும், ஜனாதிபதி முதலாவது இதுக்கான ஸ்டெப்பை எடுக்க முடியும். ஜனாதிபதி நினைச்சா இந்த நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியால இந்த மக்களுக்கான காணி உரிமைய கொடுக்க முடியும். இதுல எந்த சிக்கலும் இல்ல, எந்த பிரச்சனைகளும் இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, மக்கள் இதுல போராடி இதை பெற வேண்டிய தேவை ஒன்று இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தமிழ் மக்கள், தமிழ் பகுதியில் வாழ்ந்த மக்கள் அவங்க காணி உரிமையோட இருந்து தமிழீழத்துக்காகவே உயிரை கொடுத்து போராடுங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மக்கள் இளைஞர்களுக்கு நான் சவால் விடுறேன். இங்க இருக்க இளைஞர்கள் சவால், அதாவது நீங்க பதுளையில பாத்தீங்கன்னா, உணுங்கலையில, இங்க பொருளாந்தையில, இன்னும் பல இடங்கள்ல எஸ்டேட்ல இருந்து எழும்பி போகன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு உண்மையிலேயே இந்த மக்கள் வெளியே போனாங்கன்னு சொன்னா இவங்களுக்கு அடுத்த காணியை கொடுக்க வேண்டிய பொறுப்பு கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்களை வெளியே போகன்னு சொல்றதுக்கு இந்த உரிமையை தோட்டத்து நிர்வாகத்துக்கு யாரு கொடுத்து வச்சிருக்கான்னு தெரியல. அப்படி உண்மையை பாக்குற மறைமுகமா ஒரு சர்வாதிகார ஆட்சி தானே இது. அப்படின்னா காணி உரிமையை நாங்க பெற்றுக்கொள்ளணும்னா எங்களுக்கு நேரடியா போயிட்டு ஜனாதிபதியோட நேர பேசுறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு குறைவு. அப்படின்னு சொன்னா மலையக மக்கள் யாரு மூலியமா அந்த உரிமையை பெற்றுக்கொள்றது? இன்றைக்கு எனக்கு தெரிஞ்ச இலகுவான ஒரு வழி, இன்னைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கு, மக்களால் தெரிவு செய்யப்பட்டு இன்னைக்குமே இருக்கிற அனுரகுமார திசாநாயக அவர்கள் ஜனாதிபதி அவர்களால உண்மையாக இது முன்னெடுக்க முடியும். இதை நேரடியாக ஜனாதிபதிக்கு நாங்க தெரிவிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த பதிவினோட நான் உங்களுக்கு அழுத்தமான ஒரு செய்தியை நான் தாரேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள், யுவதிகள் இன்னைக்கு முன்னுக்கு வரணும். கண்டிப்பா அவங்க வரணும். ஏன்னு சொன்னா கண்டிப்பா வாலிபர்கள் வரணும், கட்டாயமா. அதுக்கு ரெடியா?
அரசியல் தேவையில்லை, மதங்கள் தேவையில்லை. இன்னைக்கு அரசியலும் மதமும் இன்னைக்கு இறுக்கி பிடிச்சு வச்சிருக்கு நம்மளை எங்கேயும் போக விடாம. ஏன்னா இன்னைக்கு ஒரு தகரத்தை மாத்துறதுக்கு நம்ம யார பாக்குறோம்? நிர்வாகத்தை பாக்குறோம். நிர்வாகம் வேணும். ஒரு ரோட்டை போடுறதுக்கு வீட்டுல இருக்க காணவ துப்புரவாக்குறது யார பாக்குறோம்? நிர்வாகத்தை பாக்குறோம். இன்னைக்கு சுண்ணாம்படிக்கிறதுக்கு நிர்வாகத்தை பாக்குறோம். தேவையில்லை, தேவையில்லை. இந்த சலுகைகளை கொடுத்து தான் தங்கடாண்டு அவங்க உரிமை என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இதை விட்டு வெளியே வர்றதுக்கு நான் நினைக்கிறேன் சரியான ஒரு வழி என்னவா இருக்குன்னு சொன்னா, நாங்க எல்லாம் ஒரு குடையின் கீழே வரணும். எங்களுக்கு தேவையானதுக்கு வரணும். அரசியல் நோக்கம் தேவையில்லை, மத நோக்கங்கள் தேவையில்லை. இன்னைக்கு இந்த ரெண்டும் அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. நாங்க இளைஞர்கள், இங்க இருக்கிற யுவதிகளுக்கு ஒரு சவால் விடுறேன். வர முடியும்னு சொன்னா வாங்க, இதை நேரடியா நாங்க தெரிவிச்சு எடுப்போம். இது எங்கட மான பிரச்சனை. உண்மையிலே அதாவது பாஸ்டர் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இளைஞர்கள் வந்தாங்கன்னா பாஸ்டர், இளைஞர்கள் மூலியமா கண்டிப்பா அதை கொண்டு வர முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? வரலாற்றுல நீ உலக நாடுகள், பல உலக நாடுகள்ல சில உரிமைகளை போராடித்தான் வென்றிருக்கிறாங்க. அதாவது நின்று தைரியமா நின்று போராடினா ஆயுத போராட்டத்தை நான் சொல்ல வரல. அதாவது மௌனமா இருக்கிறதும் ஒரு போராட்டம் தான். மனுவை கொடுத்து எல்லாரும் ஒன்றுபட்டு நிக்கிறது ஒரு போராடி பெறுறதுதான். இந்த உரிமையை அப்படி பெறுறதுக்காக இன்னைக்கு மலையகத்துல வர முடியும்னு சொன்னா உண்மையிலேயே சொல்றேன், நாங்க வர. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆட்கள் யூனிவர்சிட்டி போறாங்க இன்னைக்கு நிறைய. ஆனா யூனிவர்சிட்டி போற நேரத்துல அவங்களுக்கு என்ன ஒண்ணுமே இல்லை, காணி உரிமையே இல்லை. இன்னைக்கு நாங்க பேங்க்ல போய் அல்லது ஒரு லோன் எடுக்க போற நேரம் உங்களுக்கு காணி இருக்கான்னு கேட்டா எங்களுக்கு காணி உரிமை இல்லை. உண்மையா வெக்கக்கடான ஒரு விஷயம். ஆகவே இந்த வருடத்துல இதை பெற முடியும். நாங்க ஒன்றுபட்டு போராடினா பெறுங்க. கண்டிப்பா ஃபாதர் சொன்ன மாதிரி நம்மளும் இனி அதாவது காணி உரிமைக்காக நம்ம போராடலாம். நமது உரிமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. வணக்கம்.